2006ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை நாட்டின் சிறைச்சாலைகளில் உள்ள 106 கைதிகளுக்கு முழு மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் 44 கைதிகளுக்கு தண்டனை காலம் குறைக்கப்பட்டதாகவும் பிரதமர் இலாகா சட்டத்துறை அமைச்சர் டத்தோ அசாலினா ஒத்மான் சாயிட் தெரிவித்தார். இந்த முழு மன்னிப்பும் தண்டனை குறைப்பும் பல்வேறு சட்ட விதிகளின் அடிப்படையிலும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் செய்யப்பட்ட மனுக்களின் வாயிலாக வழங்கப்பட்டது. வெவ்வேறு விதிமுறைகளின் அடிப்படையில் மொத்தமாக 342 விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கைகளை பொறுத்தும் மன்னிப்பு வாரியத்தின் கூட்டங்களின் அடிப்படையிலும் இது குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பிரதேசங்களுக்கான மனுக்கள் மாட்சிமை தங்கிய பேரரசர் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பிற மாநிலங்களில் முறையே அம்மாநிலங்களின் ஆட்சியாளர்களான சுல்தான்கள், கவர்னர்கள் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே அனைத்து மனுக்களும் சட்ட வழிமுறைகளை பின்பற்றியே பரிசீலனை செய்யப்பட்டதாக அசாலினா கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.